இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் இந்த கால்வல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவருடைய காரை வழிமறித்து தகராறு செய்த நபர்களை வழக்கு பதிவு செய்து அதனுடைய எஃப்ஐஆர் வெளிவந்து விட்டது. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த எஃப்ஐஆர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது தெளிவாக தெரிகிறது எத்தனை பேர் மேல வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார் சொல்லி. இந்த இதுல 7வது காலத்தில் நீங்களும் பார்த்திருப்பீங்க. டேவிட் ராஜ் ஐயர்வால், லிவிங்ஸ்டன் ஐயர்வால், ஹாரிஸ் ஐயர்வால், ராபின் ஜெயபிரகாஷ் ஐயர்வால், அடுத்தது ஸ்டாலின் கால்வெல் ஹை ஸ்கூல் ஆபீஸ் அசிஸ்டன்ட், அடுத்தது ஆப்ரஹாம் தாளமுத்து நகர். இவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு செய்து அதோடைய அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்குது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருணாகரன் சார் அவர் கொடுத்த அந்த இது வந்து நம்ம இருக்கு வெளியில வந்திருக்குது. இத்தனை நாட்கள் கழித்து இப்போதுதான் வந்து என்ன இருக்கு எஃப்ஐஆர் வந்து பதிஞ்சிருக்காங்க. அதுவும் 6 பேர் மேல மட்டும் தான் பதிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுல சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், முதலாவதாக ரொம்ப தெளிவா நம்ம சொல்லிட்டோம். அதாவது இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு நம்ம தொட்டிலையும் ஆடுறது அப்படிங்கிற மாதிரி இத்தனை ஆயர்களை வந்து துணிந்து அந்த இடத்துக்கு கேம்பஸ்க்கு வந்ததுக்கு மெயின் காரணமே பாத்தீங்கன்னா அந்த அணியோட லீடர் பிரேம் அவர்கள் தான். அவர்கள் மேல வந்து வழக்கே பதிவு செய்யல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்துல வந்து அங்கங்கே கிடைக்கிற ஓட்டைகளை என்ன பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, தப்பிடுவாங்க. சோ இதுவரைக்குமாவது நம்ம நல்லது நினைச்சுக்க வேண்டியதான். ஆனாலும் எல்லாருடைய மனதில் எழுப்புகிற ஒரு கொஸ்டின் என்ன, எப்பயா பிடிக்க போறீங்க, எப்பயா எங்க ஆயர்களை நம்ம சிறைக்குள் அனுப்ப போறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க எல்லாரும் ஏன்ட்ட கேட்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், நானும் உங்களை மாதிரி என்ன பண்றேன், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்குமா, இல்லை என்றால் இந்த தாமதங்கள் வந்து அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி முன்ஜாமீன் வாங்குவதற்கு வழிவகுக்குமா என்பது என்ன பண்ணும் நம்ம இனிமேதான் தெரியும். ஸோ அவங்களும் என்ன பண்றாங்க, ஜாலியா இருக்கிறாங்க, யூடியூபர்லாம் ஆயிட்டாங்க, ஜாலியா உட்காந்து என்ன பண்றாங்க, வீடியோ போட்டுட்டு ஜாலியா என்ன பண்றாங்க, சுத்திட்டு இருக்காங்க. எதிரிகள் என்று அடையாளம் செய்யப்பட்ட பிறகும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் நீதிபதிகள் பார்த்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த அளவுக்கு காலம் செய்கிறது என்றால் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்பது உண்மைதானா என்று நமக்குள்ள என்ன பண்றது ஒரு ஐயம் எழுகிறது. சட்டத்தின் முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இது போன்ற தவறுகள் செய்கிறவர்களுக்கு அது ஒரு எச்சரிக்கையாக ஒரு பாடமாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த ஆயர்கள் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் மக்கள் நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம். காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சில ஆயர்கள் தவறுகள் செய்தாலும் நிறைய ஆயர்கள் என்ன பண்றாங்க, நற்கிரியைகள் செய்து வருகிறார்கள். அதுல நான் வந்து கடந்த வாரம் பார்த்த ஒரு காரியம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவா பேசும்போது கொஞ்சம் பாசிட்டிவாவும் பேசணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நம்மளும் தொடர்ந்து என்ன பண்ணோம், இந்த சிஎஸ்ஐ திருமண்டலங்கள்ல பயணம் செய்வதற்கு நம்ம பணிக்கப்பட்டிருக்கோம். இங்கிருந்து நம்ம எங்கேயும் ஓட முடியாது, ஓடவும் கூடாது. இங்கேயும் சிறப்பான ஆயர்கள் சிறப்பான ஆலய நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக இந்த விஷயத்தையும் சொல்றேன். நல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலய பிரதிஷ்டை அசன விழாக்கெல்லாம் நடக்குது. அதில் நான் கண்ட ஒரு காட்சி உண்மையில பாத்தீங்கன்னா என்னுடைய மனதின் ஏக்கம். பல வருடங்களாக இது வந்து நான் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், யோசித்து கொண்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உண்மையில பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு நிகழ்வு. தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்துல ஆயர்கள் நினைத்தால் அற்புதமாக ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சில நல்ல விஷயங்களை செய்யலாம் என்பதற்கு நிரூபித்திருக்கிறார்கள். எனவே சம்பந்தப்பட்ட அந்த ஆயர் பெருமக்களுக்கு அதுபோல அந்த ஊர் மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அது என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, பாருங்க. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, தர்மையான வேளையிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபை இந்த 37வது நம்முடைய பரிசுத்த பவுலின் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே நாம் சிறப்பாக பண்டிகையை அனுசரிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் கட்டியிருக்கிற அருமையான வீட்டையும் பாரிஷ்கள் மற்றும் 2 கட்டிடங்களை நம் மத்தியிலே பல வேலைகளின் மத்தியிலே நம்முடைய தூத்துக்குடி நாசரேத் பொறுப்பு பேராயிரும்
நம்முடைய கன்னியாகுமரி திருமண்டலத்தின் பேராயருமான மதிப்புக்குரிய ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏஆர் செல்லையா பேராயரை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நம்முடைய ஊரின் பெரியவர் ராஜபாண்டியன் அவர்கள் ஐயாவை வாழ்த்தி ஒரு கேடகம் ஒன்று கொடுக்க இருக்கிறார்கள். சாப்ளின் ஐயா கவுன்சில் சேர்மன் ஐயா, நம்முடைய கவுன்சில் சேர்மன் ஐயா டேவிட் நாயா அவர்களை செல்வன் வரவேற்கிறார்கள். தந்தை மைந்தர் தூயாவியர் திருப்பெயரிலே இந்த குருமனையை அர்ப்பணம் செய்து வைக்கின்றேன். ஆமென். தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சியில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் பொறுப்பு பேராயர் ரைட் ரெவரண்ட் செல்லையா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு என்ன பண்ணிருக்காங்க, சில பில்டிங்ஸ் ஓபன் பண்றதுக்கு வந்திருக்காங்க. சோ அப்பொழுது அந்த குருவானவர்கள் அது போல பாத்தீங்கன்னா அந்த சபை மக்கள் செய்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆலயத்துக்கு உள்ள வைத்து யாருக்கும் மரியாதை கொடுக்காம ஆலயத்துல உட்கார்ந்து என்ன பண்றது, அவங்களுக்கு வாழ்த்து பாடுறது, அது போல பாத்தீங்கன்னா சால்வை போடுறது, இதெல்லாம் எதுவுமே செய்யாம பேராயராகவே இருந்தாலும் சரி, பெரியவர் ஆண்டவர் ஒருவர் தான், அவருக்கு தான் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு உள் மகிமை, அவருக்கு மட்டும் தான் மரியாதை என்று சொல்லி அந்த ஆலய வளாகத்தின் அந்த வாசல்ல வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவருக்கு மரியாதை கொடுத்திருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் இதுதான் தொடர்ந்து செய்து சொல்லிக் கொண்டே வருகிறேன். ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆண்டவரை தவிர அதை ஆராதனை நடத்துகிறது பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு மட்டும் தான் நடத்துறோம். அதற்கு பிறகு நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சோ இந்த நல்லூர் சபை மக்கள் பாத்தீங்கன்னா அருமையாக அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பொறுப்பு பேராயர் அவர்களை இந்த வரவேற்றிய விதம் பாத்தீங்கன்னா மிக அருமையா இருந்தது. அது போல அந்த சபையின் ஆயர் பொறுப்பு பாஸ்டர் சேர்மன் ரெனால்ட் ஐயா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமை. அதாவது ஒரு ஆயர் நினைத்தால் ஒரு சபையை ஒரு ஊரை அருமையாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அது போல அந்த கவுன்சில் சேர்மன் டேவிட் ஞானையா ஐயர் அவர்களும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு நற்கிரியை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சபை மக்கள் இணைந்து அருமையாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க, அழகாக என்ன பண்ணிருக்காங்க, பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. அருமையாக பொறுப்பு பேராயர் அவர்கள் பாத்தீங்கன்னா ரிபன் வெட்டி திறந்து வச்சிருக்காங்க. சோ இப்பவும் நான் ஆயர் பெருமக்களுக்கு சொல்றதுதான், அழகாக கட்டிய அந்த குருமனையில் அரசியலை புகுத்தி விடாதீர்கள், இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எனவே மீண்டுமாக இந்த நற்கிரியை செய்த ஆலயத்துக்குள் ஆண்டவரை தவிர வேற யாரையும் நாங்க பாத்தீங்கன்னா அலங்கரிக்க மாட்டோம், மகிமையை கொடுக்க மாட்டோம் சொல்லி அருமையாக நிரூபித்த இந்த நல்லூர் சபை மக்களுக்கும் அது போல அதற்கு உறுதுணையாக நின்று வழிகாட்டிய கவுன்சில் சேர்மன், அதுபோல அந்த பாஸ்டர் சேர்மன், அதுபோல அந்த ஊர் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிஎஸ்ஐயில் சார்ந்திருக்கின்ற மக்களுக்கும் நான் சொல்றதுதான், சில ஆயர்கள் செய்கிற தவறை சில ஆயர்கள் தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற தவறினால் மனம் நொந்து போயிருக்கின்ற உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தியாகத்தான் இதெல்லாம் சொல்றேன்னா, இது போன்ற ஆயர்கள் ஏராளமானவர்கள் நமது திருச்சபைகளில் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வெளியில் வருவதில்லை. அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒட்டுமொத்தமாக சிஎஸ்ஐனா ஒரு குற்றம் உள்ள ஒரு சபை, ஒரு குறை உள்ள சபை, அதாவது பக்தி இல்லாத சபை என்பது போல ஒரு மாயையாக வெளியிலே சித்தரிக்கப்படுகிறது. அது உண்மை அல்ல. நிச்சயமாக நமது திருமண்டலங்கள் வருங்காலங்களிலே இளைய சமுதாயத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தலைமையில் அருமையாக ஒரு வழிகாட்டியாக மற்ற சபைகளுக்கும் மற்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை.